திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 73ஆம் ரகசியம். உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரைப் போலே. சாமி, இது திருநறையூர் அரையர் பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். திருவரங்கத்திற்கு மேற்கில் அருகில் திருநாராயணபுரம் என்ற கிராமம் இருக்கிறது. இங்கே இருக்கும் பெருமாள் வேதநாராயண பெருமாள். இந்த பெருமாள் திருவரங்கம் பெருமாள் போல் படுத்துக்கொண்டு தலைக்கு அடியில் 4 வேதங்களையும் வைத்திருக்கும் பெருமாள். மேலே ஆதிசேஷன். பாதங்களுக்கு அடியில் சின்ன வடிவில் 3 வயது குழந்தையாக பிரகலாதனுடன் மிக அழகாக பெருமாள் இருக்கிறார். பிள்ளாய், திருவரங்கத்து ஆதிசேஷனுக்கும் இங்கே இருக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்றார் உடையவர். அப்படியா சாமி, என்ன அது என்றாள் அந்த சின்ன பெண் மிகவும் ஆர்வமாக. திருவரங்கத்தில் இருக்கும் ஆதிசேஷன் 5 தலைகளுடன் இருப்பார். இங்கே இருக்கும் ஆதிசேஷனுக்கு 10 தலைகள் என்றார். ஓ, அப்படியா சாமி என்று அவள் கதையை தொடர்ந்தார். இந்த அழகிய பெருமாளை தரிசிக்க பிள்ளை திருநறையூர் அரையர் அவர் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அங்கு சென்றார். அப்போது ஆலயத்திலிருந்து சிலர் வெளியே வேகமாக ஓடி வந்தார்கள். அரையருக்கு என்ன என்று புரியவில்லை. அங்கே ஓடியவரை பார்த்து, ஏன் எல்லோரும் பெருமாளை விட்டு இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டார். சாமி, சில விரோதிகள் கோயிலுக்கு நெருப்பு வைத்து விட்டார்கள். உள்ளே தீப்பிடித்து எரிகிறது. நீங்களும் ஓடுங்கள், உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஓடிக்கொண்டே கூறினார். அரையர் திடுக்கிட்டார். சட்டென்று, ஐயோ, உள்ளே பெருமாள் இருக்கிறாரே என்று வேகமாக பெருமாளை நோக்கி ஓடினார். அவரை தொடர்ந்து அவர் மனைவியும் குழந்தைகளும் அவர் பின்னால் ஓடினார்கள். நெருப்பு எல்லா இடங்களிலும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அரையர் பெருமாள் கருவறைக்குள் ஓடினார். பெருமாள் பக்கம் நெருப்பு வரத் தொடங்கி இருந்தது. பக்கத்திலிருந்த நீரை எடுத்து நெருப்பின் மீது வீசினார். ஆனால் நெருப்பு அடங்கவில்லை. பெருமாளுக்கு தீங்கு நேர்ந்துவிடக் கூடாதே என்ற அச்சத்தில் தவித்தார். பெருமாளை வெளியே எடுத்து வர முடியாது. தீயின் வெளிச்சத்தில் பெருமாள் நன்றாக தெரிந்தார். எல்லோரும் இங்கே வாருங்கள் என்று தன் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்தார். பெருமாளை நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். இங்கே நாம் மட்டும்தான் இருக்கிறோம், பெருமாளை காப்பாற்ற என்றார். குழந்தைகள் புகை மண்டலத்தில் மூச்சுவிட முடியாமல், கண்களில் பீதியுடன் மூச்சுவிட முடியாமல் திணறி, தந்தையே, பொறுக்க முடியவில்லையே, பயமாக இருக்கிறது என்றனர். அரையர், பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். இந்த கஷ்டம் நமக்கு கொஞ்சம் நேரம்தான், பொறுத்து கொள்ளுங்கள், பிறகு நமக்கு பேரின்பம் கிட்டும் என்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தந்தையே என்று பிள்ளைகள் அப்பாவித்தனமாக கேட்டார்கள். அரையர் சாந்தமாக, நம்முடைய பெருமாள் நமக்காக வைகுந்தத்தை விட்டு இங்கே வந்து படுத்து கொண்டிருக்கிறார். அவரை காக்க வேண்டியது நம் கடமை அல்லவா என்றார். பிள்ளைகள் ஆம் தந்தையே என்றார்கள். அரையர் ஆனந்த கண்ணீருடன், வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து பெருமாளை கட்டிக்கொண்டு அவருக்கு கவசமாக இருக்கலாம் என்றார். அரையர் பெருமாளை அணைத்து கொள்ள, அவர் மனைவியும் குழந்தைகளும் அரையரை அணைத்து கொள்ள, தீ அவர்களை தீண்டிவிட்டு சென்றது. அரையரின் மனைவி மற்றும் குழந்தைகள் முதலில் கருகி உயிரை விட்டார்கள். பிறகு அரையர் உயிரை விட்டார். பெருமாள் தப்பித்தார். இன்று நாம் பெருமாளை சேவிக்க முடிகிறது என்றால் அதற்கு அரையர் குடும்பம்தான் காரணம். சாமி, அரையரை போல எனக்கு பொங்கும் பரிவு இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். சாமி, என்ன சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்றாள் அந்த சின்ன பெண். குழந்தாய், அரையருக்கு பெருமாளிடம் பொங்கும் பரிவு, அவரின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு அரையர் மீது பரிவு. முதலில் மோட்சம் அடைந்தவர்கள் அவர்களே, அதற்கு பிறகுதான் அரையர். அதாவது அடியார்களிடம் பரிவு என்பது மிக முக்கியம் என்பதையும் இந்த கதை கூறுகிறது அல்லவா என்றார். ஆம் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இந்த கதையில் கேட்கலாமா என்றாள் அந்த சின்ன பெண். நிச்சயம் பிள்ளாய், தெரிந்தால் கூறுகிறேன் என்றார் உடையவர். தற்கொலை பாவம், அது தர்மத்திற்கு புறம்பானது. அப்படி இருக்க அரையர் செய்ததும் ஒரு விதத்தில் தற்கொலை தானே சாமி என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், பெண்ணே, நல்ல கேள்வி.
பெருமாள் விஷயமாக பாவம் செய்தாலும் அது புண்ணியமாக கருதப்படும். அதனால் அரையர் செய்தது பாவமாகாது. இதுதான் தர்மம் என்றார். நன்றி சாமி, இப்போது தெளிவு பிறந்தது என்றாள் அந்த சின்ன பெண். பக்கத்தில் இருந்த சிஷ்யர் ஒருவர், பெண்ணே, உன் கேள்வியால் என்னை போல் இருப்பவர்களுக்கும் தெளிவு பிறந்தது என்றார். உடனே அந்த பெண், என்னை போல் என்றேனோ உபரிச்சரணை போலே என்றாள். 73ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.